இன்னியோட கதையில் நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் பரதனை பற்றி. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன, அதாவது தசரதருக்கு 4 பசங்களில் 3வது பையனாக பிறக்கிறவர் தான் பரதர். ஸோ பரதர் என்ன பண்ணியிருக்காராம், ராமரோட பட்டாபிஷேகம் டைமில் அவரோட அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தசரதர் கேட்குறாங்க ராமர்கிட்ட, ராமா நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ராமர், சரிப்பா பரதன் இல்லையே, அவன் ஊரில் இல்லாத போது எப்படி, என் தம்பி இல்லாத போது நான் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தசரதர் சொல்கிறாராம், ராமா மனுஷங்க மனசு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் நீ பரதன் வரத்துக்குள்ளே நீ என்ன பண்ணிக்கோ, பட்டாபிஷேகம் பண்ணின்று அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாராம், தசரதர் சொல்கிறாராம். அதே மாதிரி கைகேயி அப்படிங்கிறது பரதனுடைய அம்மா. அவங்க 12:45 மதியம் 12:45 தசரதர், அதாவது ராமரோட அப்பா போய் சொல்கிறாராம் கைகேயியான பரதனோட அம்மா கிட்ட, கைகேயி இந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலான் இருக்கேன்னு சொல்லும்போது 12:45 அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம், ஆஹா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு. ஆனால் மந்தரை அந்த கூனி சொல்கிறாங்களாம் இந்த மாதிரின்னு சொல்லும்போது 2:15 அவங்க என்ன பண்ணுறாங்களாம், திருப்பி தசரதரை கூப்பிட்டு, முடியாது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது, நீ எனக்கு வரம் கொடுத்த இல்லையா, அதனால் ராமனை என்ன பண்ணணும், 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி பரதன் ஊர்லேருந்து வரும்போது ராமரும் காட்டுக்கு போய்ட்றாரு, புத்திர சோகத்தில் தசரதரும் செத்து போய்ட்றாரு. அப்போ உடனே பரதர் கௌசல்யா ராமனோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆகிடுத்து, அம்மாவும் இல்லை அண்ணாவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கௌசல்யா என்ன சொல்கிறாங்களா, நீ நடிக்காத பரதா, உன்னோடைய நாலேஜ் எல்லாமே அவங்க அம்மா அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லும்போது பரதன் சொல்கிறானா, நான் நிஜமாகவே அதை பண்ணியிருந்தேன், நான் மனசால் தப்பு நினச்சிருந்தேன்னா 42 வகையான பாவங்கள் இருக்குது, அது என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது வசிஷ்டர் குலகுரு. அவர் என்ன பண்ணுறாங்களாம், சரி வா பரதா, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, உங்கள் அண்ணா இல்லை உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாராம். அதுக்கு அடுத்தது அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணுறாராம், காட்டுக்கு அவங்க அண்ணாவை பார்க்க போகிறாராம். போகிற வழியில் அந்த குகன் தானே கொண்டு போய் அவரை கரையில் விடுவார். அப்போ அந்த குகன் கேட்குறாராம், நான் ராமர் எங்கே போனாருன்னு சொன்னால் நீ நாட்டுக்காக ஆசைப்பட்டு போய் ராமரை கொன்னுடுவியா பரதா அப்படின்னு குகன் கேட்குறாராம். அப்புறம் காட்டுக்கு அவர் வரும்போது லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்னா, அந்த தேரில் அவரோட கொடி வரதை பார்த்து, பரதன் வந்துட்டான் உன்னை கொலை பண்ணுறதுக்குன்னு ராமர்கிட்ட சொல்கிறாராம். ராமர் சொல்கிறாருலாம், அப்படிலாம் கிடையாது, அவன் நம்ம கூட பிறந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பரதன் ராமர் காலில் விழுந்து, நான் 2 விஷயத்த உன்கிட்ட கொடுக்க வந்தேன் அண்ணா அப்படின்னு கேட்குறாராம். அப்போது ராமர் சொல்கிறார், எல்லோரும் தான் என் கூட இருக்காளேப்பா, சீதை இருக்கா, லக்ஷ்மணன் இருக்கா, எதை கொடுக்க வந்தேன்னா என்னையும் அயோத்தியாவையும் நீ விட்டுட்டு வந்துட்ட, அது 2த்தையும் உன்கிட்ட கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னானாம்